வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லலிதாம்பிகா அந்தராஜனம் எழுதின அட்மிஷன் ஆஃப் கில்ட், அதாவது காடஸ் ஆஃப் ரிவெஞ்ச், இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. லலிதாம்பிகா அந்தராஜனம் 1909 மார்ச் 30 கொல்லமில் பிறந்தாங்க. இவங்க February 6, 1987 கோட்டயமில் இறந்துட்டாங்க. இவங்க பிறந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் அவ்வளோலாம் பள்ளிக்கு அனுப்பப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்பா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டியூட்டரிங் பண்ணியிருந்தார். இவங்க பின்னாடி ஒரு பிரபல எழுத்தாளரானாங்க. எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தவாளராகவும் நிறைய சோஷியல் ரிஃபார்மிங் விஷயங்களும் நிறைய இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களை முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா அக்னி சாட்சி, அப்புறம் ஆத்ம கடோகார ஆமுகம்ன்றது. இவங்க 1977 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே வருஷத்தில் இவங்க கேரளா சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் நாவலும் கேரளா சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப்பும் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் பேர் நாராயணன் நம்பூத்திரி. இவங்க 2 பேருக்கும் 9 குழந்தைங்க இருக்காங்க. இந்த கதையை பார்த்திங்கன்னா இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு கதை எழுதும் போது இந்த தாத்திரின்றவங்க வர மாதிரியும் அவங்களோட இவங்க பேசுகிற மாதிரியும் தான் அந்த கதையை எழுதிட்டு அது மூலமாக அந்த தாத்திரியோட கதையை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த குறியெடுத்து தாத்திரின்றவங்க உண்மையான பேர் சாவித்திரி அந்தராஜனம். இவங்க ஒரு நம்பூத்திரி ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. அது எப்படின்னா திருச்சூரில் இவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நட்சத்திரம் அப்போ சரியில்லாதனால இவங்களை சாவித்திரின்னு பதிலாக தாத்திரின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த பலனால் இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய உயர்குடியான நம்பூத்திரி பிராமின் குடும்பத்தில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. 9 வயசில் இவங்களை ராமன் நம்பூத்திரி, அதாவது செம்மனை தாத்த குறி எடுத்து ராமன் நம்பூத்திரின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் இவங்களோட பேர் குறி எடுத்து தாத்திரின்னு கூப்பிட்றாங்க. இவங்க ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. நம்பூத்திரி பெண்களுக்கே உரிய அத்தனை நல்ல குணங்கள்லாம் நிறைஞ்சவங்க தான் இவங்க. அது மாத்திரம் இல்லாமல் கதகளி, மியூசிக், மோகினி ஆட்டம், அஸ்ட்ரானமிலெல்லாம் கை திறந்திருந்தாங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க கணவரை சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம கடமைன்ற மாதிரி எல்லா விதத்துலேயும் கணவரை சந்தோஷப்படுத்துறதுல முழு ஈடுபாடோடு அதுவே அவங்களுடைய வாழ்க்கையோட கடமை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சில நாள் அவங்க கணவர் வீட்டுக்கு வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணோடு வராரு. இந்த பொண்ணோட நான் குடும்பம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது இவங்களுக்கு ரொம்ப பேரிடியாக இருக்குது. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கணவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டு இது என்னுடைய கடமை நினச்சிட்டு இவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வேறு ஒரு பொண்ணு எட்டுன்னு வந்தது இவங்களால தாங்கிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க கணவரோடு வந்தது ஒரு ப்ராஸ்டியூட்டுன்னு. அதை அதாவது விலை மாதுன்னு அது இவங்களுக்கு இன்னும் பொறுத்துக்க முடியல. அதனால் போய் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீ செய்கிறது சரியான்னு கேட்கும் போது அவர் அவங்களுக்கு சரியாக பதில் சொல்லலை. அதனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த உறவுமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கணவர் ரொம்ப அலட்சியமாக சொல்லிடுறாரு, ஏன் நீ ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிடுறாரு. இது இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால் அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கே அவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகிடுதுன்னா, பல ஆண்கள் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. அதனால் எல்லாரையும் பழி வாங்கணும் அந்த ஒரு எண்ணத்தோடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறிடுறாங்க. இது போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, 1905 இவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பிராமின் இவங்களை பற்றி புகார் அளிச்சிருந்ததுனால இவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிடுது. அதை ஸ்மார்த்த விசாரானா இந்த மாதிரி, அதாவது இந்த பிராமின் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இந்த மாதிரியான கேஸுங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்மார்த்த விசாரா. அங்கே போய் அந்த விசாரணை நடக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு அது நடக்குது. இந்த விசாரணையை பண்ணுறவர் பட்டச்சாரத்து மணான்லேருந்து ஜாடவேது நம்பூத்திரின்றவங்க. இவங்க தான் இந்த ஸ்மார்த்த விசாராவுடைய விசாரணை நடத்துகிறாங்க. முதல் விசாரணை இருச்சலங்காடுல நடக்குது. ஆனால் அங்கே என்ன ஆகிடுதுன்னா, பல கொலை மிரட்டல்கள் வருது. ஏன்னா இந்த விசாரணையில் பலருடைய பேர் வெளியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால நிறைய கொலை மிரட்டல்லாம் வந்ததுனால இவங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா, திரிபுனிதாரா ஹில் பேலஸில் மாற்றிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் எங்க கூட 65 பேர் இருந்திருக்காங்க.
நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தரோட இருக்கும்போதும் அவங்ககிட்ட நான் எதாவது பரிசாக வாங்கிப்பேன். ஒரு தங்க நகையாவோ ஏதோ ஒரு பரிசாக நான் வாங்கிப்பேன். அதனால் நான் எல்லாரோட பேரையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 64 பேரோட பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி அவங்களோட பேர் சொல்லும் போதும் அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பும், அவங்க எந்த நாளில் எந்த நேரத்தில் வந்து அவங்களோட இருந்தாங்கன்றதையும் அவங்க வெளியிடுறாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாருமே இவங்க சொன்ன 64 பேருமே வந்து நல்ல உயர்ந்த குடியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்றவர்களாக தான் இருக்காங்க. அதாவது 30 நம்பூதிரிகள். அதில் வந்து அவங்க அப்பா, அவங்க சகோதரர், அவங்க கணவரே கூட இவங்கக்கிட்ட ஒரு வாட்டி வந்திருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு தெரியல இது நம்ம மனைவின்னு. அவர் வந்து இருந்துட்டு போகும்போது இவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. கணவரால் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையேன்னு பார்த்துட்டு, என்ன சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக நான் அது வரைக்கும் இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, நம்ம இவ்வளோ நேரம் இருந்தது நம்மளோட மனைவியோடு தான், நம்ம மனைவி தான் அப்படி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவர் ஓடி போயிடுறாரு. அவர் கணவர் மட்டும் இல்லை, கணவரோட சகோதரரும் இவங்கக்கிட்ட வந்துட்டு போயிருக்காரு. இந்த 30 நம்பூதிரிகளில் அவங்களும் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் 10 ஐயர், 13 அம்பலவாசிஸ், 11 நாயர், இந்த மாதிரி உயர்குடியில் இருந்தவங்க தான் இவங்ககிட்ட வந்திருக்காங்க. 65வது பேரை, அதாவது கடைசி பேரை இவங்க சொல்ல வரும்போது ராஜா வந்து நிறுத்திடுறாரு, சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடைசி பேர் வந்து ராஜாவோட பேராக கூட இருக்கக்கூடும்னு நம்மளுக்கு வந்து தோணுது. அப்புறம் வந்து இவங்க எல்லாரோட பேரையும் இவங்க ப்ரூஃபோடு சொல்லி கூட யாருமே அதை ஒத்துக்க தயாரில்லை. ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுக்கு தண்டனையாக வந்து நாடு கடத்திடுறாங்க. அதாவது இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியில் போயிடணுன்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்தை நான் தனியாக உடைக்கல, இந்த தப்பை நான் செய்யணுன்னா என் கூட ஒருத்தவங்க இருந்திருக்கணும். அப்போ நான் தப்பு செஞ்சவன்னா அவங்க தப்பு செஞ்சவங்க தானே. அப்போ நான் வந்து ஊரை விட்டு வெளியில் போகணுன்னா அவங்களும் என்னோட ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து இவங்களோட தப்பு செஞ்சவங்களும் ஊரை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்றாங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ரொம்ப புகழ்பெற்ற கதகளி ஆர்டிஸ்டான கபங்கல் சங்கரன் பணிக்கர், அப்புறம் வேதிக் ஸ்காலர் வி.கே. நாராயண பட்டாத்ரி பாடு, இவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, கல்பகாசிரி மனாவே வந்து ஜனங்க வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவி விக்கிரகம், கடவுள், அந்த அந்த சன்னிதானத்தில் வந்து எந்த இடத்துலனா கார்த்தியானி க்ஷேத்ரான்ற இடத்துல, அந்த சன்னிதானத்தில் அந்த தேவி விக்கிரகமே வெடிச்சிட்டதாகவும், வெடித்த அந்த விக்கிரகம் பக்கத்தில் ஒரு செடி முளைச்சதாகவும், அந்த செடியை இன்றைக்கும் வந்து எல்லாருமே வந்து வழிபட்டுன்னு வராங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த விக்கிரகம் வந்து வெடித்தது காரணமே தாத்திரியோடைய சாபம்தான் சொல்கிறாங்க. பின்னாடி வந்து அவங்கள ராஜா வந்து சாலக்குடிக்கு அழைச்சின்னு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையை பேஸ் பண்ணி நிறைய திரைப்படங்களும் நிறைய நாவல்ஸும் கூட பின்னாடி எழுதப்பட்டது. ரொம்ப பிரபலமான கதை. இது நடந்த கதையாகவே தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.